வணக்கம். நான் தனித்தனியாக போட்டேன். உடம்பு வலி, முதுகு வலி, மூட்டு வலி, அதாவது உடம்பில் இருக்க எல்லா மூட்டுகளுக்கான வலி, இந்த மாதிரி நிறையா முத்திரைகளை போட்டேன். லேட்டஸ்ட்டாக நான் கொடுத்தது இந்த மணிக்கட்டில் வலி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு. அப்போது சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, திருப்பி நீங்கள் ஜென்ரலாக பாடி பெயினுக்கு இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி ஒரே இதில் எல்லாம் போடுங்களேன், போய் தேடி பார்த்து போய் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னாங்க. சரி, அதனால் இன்றைக்கி வீடியோவில் முதல்ல உடம்புல எந்த இடத்துல வலி இருந்தாலும், மஸ்குலர் பெயினாக இருக்கலாம் அல்லது ஜாயிண்ட் பெயினாக இருக்கலாம், எந்த இடத்துல வலி இருந்தாலும் ஒரு சில முத்திரைகளை செய்தால் அதை நம்மளுடைய வலியை பொறுத்து, ரொம்ப அதிகமாக இருந்தால் எவ்ரி 2 hours, சில சமயம் சொல்கிறாங்கல்ல 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மருந்தை சாப்பிடுங்கன்னு, அந்த மாதிரி 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ செய்தால் ரிலீஃப் கிடைக்கும். சில இது இல்லை, ஓரளவு பொறுத்துக்கிற மாதிரி வலி தான் இருக்குன்னா 0 to 10 மெஷர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. உங்களால் பொறுத்துக்கிற மாதிரி 3 4 அந்த வலி இருந்ததுன்னா சரி, காத்தால மத்தியானம் சாயந்தரம் இந்த மாதிரி நீங்களே ஒரு டாக்டர் ஒரு மெடிசின் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல உடம்புல வலி எங்கே இருந்தாலும், அது என்ன மூல காரணம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், வலி இருந்தால் என்ன பண்ணணும்? 1, வலி குறையறதுக்கு ஒரு வழி பண்ணணும். 2வது, வலியை தாங்கிறதுக்கு சக்தி வேணும். அப்போது வலியை தாங்கிறதுக்கு சக்தி கொடுக்கறது நம்மளுக்கு பிருத்திவி முத்ரா. பிருத்திவிங்கிறது நம்ம நிலமூலகம். திருப்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்திடுறேன். முத்திரைகள் செய்யும் பொழுது முதுகெலும்பு நேராக இருக்கணும். எந்த விதமான ஆசனம், வஜ்ராசன், சுகாசன் அல்லது என்ன மாதிரி ஒரு நாற்காலி ஆசனம் சரிதான். இந்த மாதிரி இதில் உட்காந்துட்டு வேணாலும் பண்ணலாம். முதுகெலும்பு நேராக இருக்கணும், வயிறு காலியாக இருக்கணும். ஸோ அதுதான் மெயின். அதை பார்த்துக்கிட்டோம்னா நம்ம செய்யலாம். ஹஸ்த முத்திரைங்கிறது கைகளை உபயோகித்து செய்கிற முத்திரை. இதில் வலிக்கான முதல்ல ஜென்ரலாக பாடி பெயின், உடம்புல எங்கே வலி இருந்தாலும் செய்யறது 2 முத்திரை. 1 வாயுவை குறைக்கணும். இதுதான் வாயு. ஒரு ரீகேப் பண்ணிக்கலாமா? நெருப்பு, வாயு, ஆகாயம், நிலம், நீர். இதில் வாயுவை குறைக்கணும் வலி குறையறதுக்கு. கையை மேல் நோக்கி பார்த்துருக்கணும். 2 முட்டி மேலே தொடை மேலே வச்சுக்கிட்டு நம்ம எந்த ஆசனம் செய்கிறோமோ அதை பொறுத்து நம்ம வச்சுக்கிட்டு இப்படி கையை வச்சுட்டு நல்ல நீண்ட ஆழ்ந்த மூச்சை இழுத்து வெளியில் விடலாம். மூச்சை அடக்க வேண்டியதெல்லாம் இல்லை. சாதாரணமாக முதல்ல ஒரு நீளமான ஆழ்ந்த மூச்சு விட்டுட்டு ஒரு 5 அல்லது 6 முறை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா நார்மலாகவே மூச்சு விடலாம். சாதாரண மூச்சிலே இருக்கலாம். இது 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் பண்ணலாம். ரொம்ப வலி இருந்தால் இதை முதல்ல பண்ணுங்க, வலி குறையும். அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா, தாங்குகிற சக்தி வேணும் நம்மளுக்கு. பிருத்திவி முத்திரை, நிலமூலகம், இதை அதிகப்படுத்தினா நம்மளுக்கு சக்தி கிடைக்கும். இப்போ உடம்புல எங்கே வலி இருந்தாலும் பிருத்திவி முத்திரையும் வாயு முத்திரையும் பண்ணால் சரியாகும். இன்னொரு முத்திரை இருக்குது, அதை தனியாகவும் அதோட பலன்களை சொல்கிறேன். இந்த இடத்துலையும் அதை எப்படி செய்யறதுன்றே சொல்கிறேன். வாத நக்ஷக், வாதம், பித்தம், கபம், இந்த மாதிரி அல்லது சிலைத்துவம் சொல்லுவாங்க. இந்த 3 விதமாக தான் ஆயுர்வேதா நம்மளுடைய குணாதிசயங்களை தோஷம்னு சொல்லுது. தோஷம்னா கெடுதல்னு கிடையாது, குணாதிசயம்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வாயு அதிகமாக இருக்கும் பொழுது தான் உடம்பு வலியெல்லாம் இருக்குது. அந்த வாயு முத்திரையை, வாயுவை குறைக்கிறதுக்கு ஒரு முத்திரை இருக்குது. அதுதான் வாயு நாஷக் முத்திரை. அதில் என்ன பண்ணுறோம்னா, வெறும் வாயு முத்திரை ஒன்றையும் பண்ணுறதில்ல, இந்த நடுவிரலையும் மடித்து இது மேலே அந்த 2வது ஃபேலஞ்ச் இருக்கு இல்லையா, இது மேலே அந்த கட்டவிரல் வச்சு அழுத்துறோம். இதையும் இப்படி அழுத்திட்டு இதையும் மேலே வச்சு பண்ணோம்னா, இது பண்ணோம்னா நம்மளுக்கு ஈவன் தலைவலி, காது வலி, பல்லு வலி, தொண்டை வலி, சில சமயம் உடம்பெல்லாம் மறுத்து போகிற மாதிரி இருக்கும், தலை சுத்தல்,
பார்க்கின்சன்ஸ் டிசீஸு, உடம்புல சில நடுக்கம் இருக்கும் சில பேருக்கு, அது எல்லாத்துக்குமே இந்த முத்திரை ரொம்ப பலன் கொடுக்கும். இது பேர் வாயு நாஷக் முத்திரை. இப்போ முதுகு வலிக்கு நம்ம என்ன செய்கிறோம், வலது கையில் ருத்ரா முத்திரைன்னு ஒன்று சொல்லியிருக்கேன். உடம்பு அது பேக் பெயினுக்கும் சொல்லியிருக்கேன். அந்த வலது கையில் ருத்ரா முத்திராவும் இடது கையில் வாயு முத்திரா தான் தெரியும். இப்போ தான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே வரும். இதுதான் வாயு முத்திரை. ருத்ரா முத்திரைன்றது என்னென்னா, இந்த கையில் நம்ம வலது கையில் ருத்ர முத்திரை வைக்கிறோம். ருத்ர முத்திரை நம்ம எப்படி பண்ணுறோம், கொஞ்சம் பார்த்துக்கலாம். இதில் சுண்டு விரலும் நடு விரலும் நீட்டிகிட்டு இருக்கும். ஆட்காட்டி விரலும் மோதிர விரலும் மடித்து கட்டை விரல் கூட சேர்த்துக்கணும். புரியுதா? ஆட்காட்டி விரல் மோதிர விரல் கட்டை விரலை சேர்ந்துட்டு சுண்டு விரலும் நடு விரலும் நீட்டிகிட்டு இருக்கிறது பேர் தான் ருத்ர முத்திரை. இது 2 கையிலையுமே இதே மாதிரி செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 2 கையிலுமே செஞ்சால் அது முதுகு வலிக்கு உதவும். அதிலே இன்னொரு விதம் என்னென்னா, வலது கையில் இதை வச்சுட்டு ருத்ர முத்திரையை வச்சுட்டு இடது கையில் வாயு முத்திரை. இது இன்னும் விரைந்து நம்மளுக்கு வேலை செய்யும். வாங்கிறது வாயு மூமெண்ட், எதெல்லாம் அசைகிறது அதை குறைக்கும். இப்போ இதை பண்ணலாம் நம்ம. இது முதுகு வலிக்கு. அடுத்தது பார்க்கலாம். ஜாயிண்ட் பெயினுக்கு தான் சந்தி முத்திரை சொன்னேன். இடது கையில் சூனிய முத்திரை வைக்கணும், அதாவது நடுவிரலும் இதையை வச்சுட்டு வலது கையில் பிருத்திவி முத்திரை வைக்கணும். இது எந்த ஜாயிண்டில் பெயின் இருந்தாலும் பலன் கிடைக்கும். கால்வலி ருத்ர முத்திரை தான். 2 கையிலையுமே ருத்ர முத்திரை வைக்கணும் அதுக்கு, கால்வலிக்கு. ஓகேவா? சயாட்டிக் பெயின்னா, சயாட்டிக் இருந்து ஒரு நரம்பு முதுகெலும்பில் அந்த நரம்பு 2 காலுக்கும் பிரிஞ்சு போகும். அந்த நரம்பு நம்ம உட்கார்றது விதம், ஸ்லவுச் பண்ணி உட்காரோம், படுத்துக்கிட்டு பார்க்குறோம், என்னென்னோ பண்ணுறோம். நம்ம முதுகெலும்பு நேராக வைக்காததால் வர ப்ராப்ளம் தான் சயாட்டிக்கா. அது அந்த நரம்பு அழுத்தப்படுது. அது லம்பார் வர்டிப்ராவும் சேக்ரலும் சேர்ற இடத்துல இருக்கும்போது இப்படி அழுத்துறதால பெயின் வருது நம்மளுக்கு. அந்த இதுக்கு என்ன பண்ணலாம், ஒன்று பிரான் முத்திரம் பண்ணலாம். முதல்ல பிரான் முத்திரை என்ன, பிராண முத்திரை நம்மளுக்கு சக்தியை கொடுக்கும். சுண்டு விரல் மோதிர விரல், அதாவது நிலம் மூலகமும் நீர் மூலகமும் சேர்ந்து கட்டை விரல் கூட வைக்கிறோம். இப்படி வைக்கும் பொழுது நிலம், நெருப்பு, நீர் 3 சேரும் பொழுது நிறைய சக்தி கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போது அந்த வலியை தாங்குகிற சக்தி, அந்த அந்த என்ன சொல்கிறது, மசில், தசைகள் எல்லா இடத்துக்கும் நல்ல சக்தி கிடைக்குது. அதனால் பெயினை நம்மளால் தாங்கிக்க முடியுது. அதுவும் இல்லாமல் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கும் இது உதவுது. அடுத்த முத்திரை இதில் சூன்ய முத்திரை பண்ணணும். சூன்ய முத்திரைன்னா இதுதான், ஸ்பேஸ் அதிகப்படுத்துறது. இது அந்த 2 எலும்பு போய் அழுத்துறதால தானே சயாட்டிக்கா நர்வில் போய் நரம்பில் அழுத்துறதால தானே வலி வருது. அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். அதால் சூன்ய முத்திரையும் பிராண முத்திரையும் பண்ணால் சயாட்டிக் பெயின் போகும். இது இல்லாமல் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், மசில் கிராம்ப்ஸ் வரும். அதாவது திடீர்னு சுருட்டி பிடிச்சிட்டு விடும். அதுவும் இப்போ சம்மர்லேயும் சரி வின்டர்லேயும் 2 சமயத்துலேயும் தண்ணி குறைவாக இருக்கிறதால தான் இந்த வலி வருது, மசில் கிராம்ப்ஸு. இந்த தண்ணியை ஃபஸ்ட்டு தண்ணி குடிங்க. நடுராத்திரியில் கூட திடீர்னு குடிக்கும். அது எழுந்து அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு கூட முடியாது. அது
இந்த கெண்டைக்கால் சதையில் வரலாம், இங்கே வரலாம், என் தொடையில் வரலாம், வயிற்றில் கூட திடீர்னு கிராம்ப்ஸ் வந்து பிடிச்சிக்கும். அப்போ என்ன பண்ணுறது, நீர் மூலகத்தை அதிகப்படுத்தணும். இந்த சுண்டு விரலும் கட்டை விரலும் சேர்த்து வச்சுட்டு இப்படி வச்சுட்டு நம்ம நீண்ட மூச்சு விடலாம். நடுராத்திரி வந்தப்படி இதை பண்ணுங்களேன். ஒரு சாதாரணமாக ஒரு 6-7 நிமிஷம் ஆகிறது. ஒரு நிமிஷம் 45 செகண்ட்லேயே வலி போயிடும், அந்த கிராம்ப்ஸ் விட்டுடும். அப்புறம் தண்ணி குடிச்சிக்கோங்க, போதுமான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் வெயில் வேர்க்குது. இதே வின்டர்னு ஏன் வருதுன்னா, வின்டரில் நம்மளுக்கு வேர்க்காததால் நிறைய பேர் தண்ணியே குடிக்கிறதே இல்லை. அதால் குளிர்காலமாக இருக்கட்டும், கோடை காலமாக இருக்கட்டும், தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராம்ப்ஸ் வராது. அப்படியே வந்ததுன்னா சட்டுன்னு இந்த முத்திரை வைங்க. ஆபத் பாந்தவன் மாதிரி உடனே நம்மளுக்கு கிராம்ப்ஸ் போயிடும். அப்புறம் தண்ணியை குடிச்சிக்கலாம். இப்போ ஓரளவு வலிக்கான முத்திரைகளை சொல்லிட்டேன். இதை செய்து எந்த வலி வந்தாலும் எதையாவது ஒன்று பார்த்து பண்ணுங்கள். இன்னும் சில வலிக்கான பாயிண்ட்லாம் இருக்குது, ஏற்கனவே போட்டது தான், முடிஞ்சால் போய் பாருங்கள். அல்லது உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக திருப்பி ஒரு தொகுப்பாக வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா நான் வந்து அதை போடுறேன். வணக்கம்.